இங்கே வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறம் வந்து டிவி, மொபைல் ஃபோனு, ஏரோப்ளேனு, கப்பல், அப்புறம் நிறைய கண்டுபிடிப்பு அந்த மாதிரி நம்ம நிறைய வச்சுருக்கோம்ல. வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு அதே மாதிரி தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது எல்லாமே கண்டுபிடிப்புகள். மிக்ஸி, கிரைண்டர் எப்படி ஒரு கண்டுபிடிப்போ, பேனா, பென்சில், ரப்பர், அலி ரப்பர், கரண்டி, பிளேட்டு, இது எல்லாமே ஒரு பானை, அப்புறம் மண் பானை அல்லது சில்வர் பானை, சில்வர் டம்ளர், டிஃபன் கேரியல், டிஃபன் பாக்ஸு, இப்படி இவையெல்லாம் எப்படி ஒரு கண்டுபிடிப்புகளோ இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு தானே. அப்போது இதே மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. அப்படின்னா இதே மாதிரியான கண்டுபிடிப்பு தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். இது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு, பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள், உணவுத்துறையில் உள்ள ஒரு கண்டுபிடிப்புகள். அப்படின்னா அதை ஏன் சாப்பிடக்கூடாது, மிக்ஸி கிரைண்டர்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை நான். அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ அதனால் செய்யப்பட்ட இந்த உணவுகளை மட்டும் இட்லி, பூரி, தோசை இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து மலிவான கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புங்கிறது எல்லா துறையிலும் இருக்கும். போதை மருந்துகளில் கூட புதுசாக கண்டுபிடிப்பாங்க. போதை மருந்துகளில், சிகரெட்டுகளில், மதுபானத்தில் புதுசாக கண்டுபிடிப்புங்கிறது எல்லா துறையிலும் இருக்கும். குற்றங்களில் கூட புதுசாக கண்டுபிடிப்பாங்க. புதுசாக குற்றங்களை செஞ்சு பார்க்கணும், புதுமையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இது வந்து இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, வத்த குழம்பு, சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து மலிவான கண்டுபிடிப்புகள். போதை உணவு கண்டுபிடிப்புகள், குற்ற உணவுகள், இதெல்லாம் குற்ற உணவு கண்டுபிடிப்புகள். இதை செஞ்சாக்கா குற்றங்கள் செய்ய தோன்றும். அதாவது நம்ம குற்றங்கள் செய்வதற்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய உணவு முறை தான் காரணம். அது வந்து குற்றங்கள் செய்ய தூண்டுகிற உணவு முறை எது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், மலிவான உணவுகள். நான் சொன்ன மலிவான உணவுகள் இருக்குல்ல, போதை உணவுகள், நம்மளை அடிமைப்படுத்த உணவுகள். நம்ம எதை ஈஸியாக சாப்பிட்றோம், நம்மளை சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படவே இல்லை. என்னால் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் ரொம்ப ஆசைப்பட்டு சும்மா சாப்பிடுவேன், விளாசி தள்ளுவேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த இட்லி, பூரி, தோசை, பொங்கல்லாம் சாப்பிட்றது. அப்படி எந்த உணவுலாம் நீங்கள் ஈஸியாக சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட சிரமம் இல்லை, அது உங்களை அடிமைப்படுத்துகிறது, நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க, அந்த உணவுலாம் குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவுகள் அது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மன உறுதியே இருக்குது இதை சாப்பிட்டாக்கா. ஏன்னா இந்த உணவில் சாப்பிடாமல் இருக்கவே உங்களால் முடியாது. அப்படியோ மன உறுதி இருக்காது. நிறைய குற்றங்கள் செய்வதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். எது? இந்த மலிவான உணவுகள். குற்றங்கள்னா என்ன? அடிமைத்தனம் தான் குற்றம். முதன்மையான அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையான குற்றம் எது அப்படின்னா அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்திலிருந்து தான் எல்லா குற்றமுமே ஆரம்பிக்குது. அப்போ அடிமைத்தனத்தை எது உருவாக்குது? அடிமைத்தனம் உருவாக்குறதுக்கு என்ன காரணம்னா உணவு முறை தான் காரணம். அந்த உணவு என்ன பண்ணுதுன்னா நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அந்த உணவுகள் தான் அடிமைத்தனத்தை உருவாக்கிது. இப்போ பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறோம், ஆண் சர்வாதிகாரம்னு சொல்கிறோம். ஆணாதிக்கம்னு சொல்லக்கூடாது, ஆண் சர்வாதிகாரம்னு சொல்லணும். அப்படின்னா பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம், இது வந்து ஒரு அடிமைத்தன நடைமுறை, அப்படி தானே? அப்போ இந்த அடிமைத்தன நடைமுறையை உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான். ஆக நாம் வந்து பெண்களோட சுதந்திரத்துக்கு குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு எந்த ஆணாக சொல்கிறான் அப்படின்னா, அப்போ நீ என்ன உணவுப்பா சாப்பிட்ற? நானா இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா, நல்லா 4 பூரி, முருகலாக ஒரு 4 தோசை, 2 பூரி, ஒரு வடை சாப்பிட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து பெண்களுடைய சுதந்திரத்துக்கு குறுக்க நிற்ப. கண்டிப்பாக நீ பெண்களை வந்து சுதந்திரமாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதுமாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீ என்னம்மா சாப்பிட்ட இன்றைக்கி அப்படின்னா, நல்லா ஒரு சட்டி பழைய சாதம் சாப்பிட்டேங்க அப்படின்னு தொட்டுக்க ஊறுகாய் வச்சு நல்லா பழைய சாதம் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான்னு வச்சுக்க, கண்டிப்பாக நீ ஒரு அடிமை தான். ஆண்களுக்கு நீ கண்டிப்பாக அடிமையாக தான் இருப்ப, நீ உன்னால் சுதந்திரமாக வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் இங்கே அடிமைத்தனம் உருவாவதற்கே காரணம். ஏன்னா நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் வந்து அடிமைத்தனத்தை தான் உருவாக்கும். எந்த உணவை நீங்கள் சாப்பிட்ற கஷ்டப்படுறீங்களோ அந்த உணவு தான் உங்களை சுதந்திரமாக வாழ வைக்கும். மற்றவங்க சுதந்திரத்துக்கும் குறுக்க நிற்க வைக்காது, மற்றவங்களுக்கு இடையூறும் அது செய்ய வைக்காது. மற்றவங்களை இடையூறு செய்கிற இப்போ நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள் என்பது என்னென்னாக்கா நம்மளை இடையூறு செய்துன்னு அர்த்தம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அது.
அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, மற்றவங்கள சுதந்திரமாக வாழ விட மாட்டீங்க, மற்றவங்களுக்கு இடையூறு செய்வீங்க, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் பூரி, பொங்கல், பாயாசம், இப்போ இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு நல்லா சாப்பிட்றாரு, பிரியாணி சாப்பிட்றாரு. அவர் நல்லா குண்டாகிறாரு. அப்புறம் ஒரு நாள் என்னாகுது, உடம்புல நோய் வந்துடுது. நோயால் பாருங்கள் மற்றவங்களுக்கு அவங்க குடும்பம் ஃபுல்லாக, அப்போ நோய் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த குடும்பத்தில் பட்டவருக்கு அவர் வசிக்கிற அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும், மற்றவங்களுக்கு தொல்லை வரும். அதாவது நோயாளியால் மற்றவங்களுக்கு தொல்லை தானே வரும். அதை தான் சொல்கிறேன். வீட்டில் ஒருத்தருக்கு நோயின்னாக்கா அந்த நோயினால் நோய்வாய்ப்பட்டவரால் மற்றவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே இடையூறு தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டாங்க? இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் அடிமைத்தனத்திற்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போ பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டாங்க? வீட்டில் சமையல் செய்கிறக்காக தான் முக்கியமாக அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா சமையல் தான் செஞ்சாங்க. என்ன சமையல் செஞ்சாங்க? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பாயாசம், பரோட்டா, பிரியாணி, இந்த மாதிரி உணவுகளை தான் வீட்டில் அவங்க சமைச்சாங்க. பரோட்டா யாரும் பெருசாக போட மாட்டாங்க, அதை நான் சும்மா சொல்கிறேன், அது வார்த்தையில் வருது அப்படி. அதனால் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் வீட்டில் சமைக்கின்ற உணவுகள் என்ன உணவுகள் சமைக்கிறாங்க? காய்கறிகளை பச்சையாவாக சாப்பிட்றாங்க? இந்தாங்க ஏங்க நீங்கள் காலைல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை காய்கறிகளை வந்து இதை சாப்பிட்டு போங்கன்னு வீட்டுக்காரர் கொடுக்குறாங்களா? அல்லது இந்த ஒரு பாதி தேங்காவை சாப்பிட்டு போங்க அப்படின்னு வைக்கிறாங்களா? இட்லி சமைச்சு வைக்கிறாங்க, பூரி சமைச்சு வைக்கிறாங்க, பொங்கல், அப்புறம் பிரியாணி, தோசை, வத்த குழம்பு, சாம்பார். ஏன்னா அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் செய்கிற சமையல் உணவுகள் என்பது இதுதான். அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து அவங்க என்ன பெரிய அறிவுபூர்வமானவங்களா? அப்படின்னா அவங்க சமைக்கிற சமையல் மட்டும் எப்படி அறிவுபூர்வமானதாகிவிடும்? பெண்கள் வந்து பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண்களின் அடிமைத்தனத்திற்கு அந்த சர்வாதிகார குணத்திற்கு பயந்து போய் அடிமையாக வாழ்கிற பெண்கள் அவங்க என்ன அறிவுபூர்வமானவங்களா? அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பாக அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அடிமைகள். அப்படி இருக்கும்போது அவங்க சமைக்கிற சமையல் மட்டும் எப்படி பெரிய அறிவுபூர்வமானதாக இருந்துவிடும்? அறிவுபூர்வமானவர்கள் சாப்பிட்ற உணவு தான் அறிவுபூர்வமானது. அப்போ அடிமைகள் சமைக்கிற உணவுகள், அடிமைகள் சாப்பிடுகிற உணவுகள் எப்படி அறிவுபூர்வமானதாக இருக்கும்? அதனால் வந்து அடிமைத்தனம் உருவாவதற்கே காரணம் என்னென்னாக்கா நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் காரணம். நமக்கு எந்த உணவு ஈஸியாக இருக்கோ, நம்ம அடிமைப்படுத்துதோ அந்த உணவை சாப்பிட்டா மற்றவங்கள நாம் அடிமைப்படுத்தணும்னு தோணும். இப்போ ஒருத்தர் நல்ல பூரி, பொங்கல் சாப்பிட்றாரு, இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு. அதை சாப்பிட்டா என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த சாப்பாடு நல்லா இருக்குமா, நீ சமைச்சது, நீ என்ன பண்ணுற, வெளியே வேலைக்கெல்லாம் போகாத, இதையே வீட்டிலே உட்காந்து நான் உனக்கு பைசா தரேன், உனக்கு தேவையான பைசாவை நான் தரேன், நீ வீட்டில் 3 வேளையும் எனக்கு இந்த மாதிரி நல்லா வாய்க்கு ருசியாக வக்கனையாக ஆக்கி போடு, நான் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குறேன், அப்புறம் வேலைக்கெல்லாம் போவேன். அது வேறு விஷயம். அதுக்காக நீ வெளியே வேலைக்கெல்லாம் போகாத, வீட்டில் உள்ள வேலைகளே பார்த்துக்கோ. அப்போ இதுக்காக தான் வீட்டில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. எதுக்காக அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி மலிவான உணவுகள், நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சமைச்சு போடுறதுக்காகவே பெண்களை வீட்டில் உட்கார வச்சாங்க ஆண்கள். பெண்களும் ஓகே இது வீட்டிலே இருக்குது, வீட்டிலே நம்ம ஒரு வேலையை தேடிக்கிறோம், வெளியில் போனால் இன்னொருத்தருக்கு இட வேலை பார்க்கணும், அங்கே நிறைய கஷ்டம், அது வந்து அது கஷ்டமான விஷயம். இது ஈஸியாக இருக்குது, யாருக்கிடையும் நம்ம இல்லை, நாமளே நம்ம வீட்டிலே ஒரு வேலை, அது சமைக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகளை சமைக்கின்ற அந்த உணவுகளை சமைச்சு அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மேலும் மேலும் அடிமைத்தனம் தான் அதிகமாகுது. ஆக நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும், சுதந்திரமான மனிதராக வேண்டும், உயர்ந்த பண்பு வரணும். மோசமான பண்பு, கெட்ட பண்புகள் வருவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டா நமக்கு கெட்ட பண்பு வரும். அதனால் வந்து நல்ல பண்பு வரணும் அப்படின்னாக்கா நல்ல உணவுகளை சாப்பிடணும், நம்மளை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடணும். இப்போ அடிமைப்படுத்துறது வந்து கெட்ட பண்பு தானே. நீ வேலைக்கு போகாத, வீட்டிலே உட்காந்து சமைச்சு சாப்பிடு, சமைக்கிறது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு பெண்களை வீட்டிலே உட்கார வைக்கிறது கெட்ட பண்பு தானே. அப்படி அப்புறம் வீட்டிலே வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டில் சமைக்கிறது மட்டுமே வேலையாக வச்சுக்கிற பெண்கள் வந்து அவங்களும் கெட்ட பண்பு உடையவர்கள் தானே. அவங்கள்ட்டே சுதந்திரமான பண்பு இல்லை, வெளியே வேலைக்கு போகணும், அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான உணவுகளை இவங்களே சமைச்சிட்டு மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிடுறாங்க.
மற்றவங்களுக்கு நல்ல பண்பு ஏற்படுவதற்கு இவங்க மிக மிக பெரிய தடையாக இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் என்னது மலிவான உணவுகள், மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை வந்து சமைச்சு போட்டு மற்றவங்களையும் நோயாளி ஆக்கிடுறாங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ பாவம் எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைக்கிறாங்கயா இந்த பெண்கள், இவங்களுக்கு கோயில் கட்டணும், இவங்க தான் உண்மையிலே பெரிய இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கள வந்து பாராட்டி புகழ்ந்து சினிமாவில் பாட்டெலாம் போடுறாங்க. அது நினச்சிட்டோன்னே பெண்கள்னால் பாவம், அவங்க பரிதாபத்துக்குரியவர்கள், ரொம்ப நல்லவங்க, ஆண்கள் தான் மோசமானவங்க, குற்றவாளி, கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை குற்றவாளிகளாகவும் பெண்களை வந்து ஆண்களால் பாதிக்கப்படுகிறவர்களாகவும் காட்டுறாங்க, சித்தரிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பெண்கள் செய்கிற வேலை தியாகம் சம்மந்தப்பட்டதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் என்ன சமைக்கிறாங்க? நோய்களை தருகிற, நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சமைக்கிறார்கள். அது ஒன்று. அதனால் வந்து இன்னொன்று, அதை சாப்பிட்ற அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே நோய் வரும், குண்டாகும், உடம்பு குண்டாகும், நோய் வரும். அப்போ அவங்க செய்கிற வேலை எவ்வளோ மோசமானது பாருங்கள். அப்போ நோய் வரும், அது குண்டாகும், அது ஒரு விஷயம். அப்புறம் மேலே என்னென்னாக்கா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்கிறனால வீட்டில் உள்ள யாருக்கும் வந்து அவங்கவுங்க வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு நல்ல பண்பு என்பதே அவங்கவுங்க வேலையை செய்கிறது தான் நல்ல பண்பு. அவங்கவுங்க வேலையை செய்யணும். மற்றவங்க, அதாவது அவங்கவுங்க வேலையை செய்யாமல் தன்னுடைய வேலையை மற்றவங்க மேலே திணிக்கிறது, பெண்கள் மீது வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சி போடுங்க, எனக்கு தேவையான உணவை நீங்கள் சமைச்சு வைங்க, வீடுன்னா நான் சோம்பேறியாக இருப்பேன். அப்படி ஆண்கள் வீடுகளில் சோம்பேறியாக இருப்பதற்கு இந்த பெண்கள் தான் காரணம். இந்த பெண்கள் சமைச்சு போடுற உணவு சாப்பிட்டுட்டு நோய் தான் வருது, உடம்புக்கு உண்டாகுது, சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த பெண்களால் என்ன ஆகுதுனாக்கா, வீட்டில் உள்ளவங்க யாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறது கிடையாது, சோம்பேறியாக இருக்காங்க. வீட்டில் நல்ல பண்பு என்பது வீட்டில் ஏற்பட மாட்டேங்குது. இது ஒன்று. 2வது குற்றம். 3வது குற்றம், அந்த பெண்கள் வேலைக்கு போகாதனால ஒரு குடும்பத்தின் பொருளாதாரம் என்னென்னா ரொம்ப குறைஞ்சிருது, பாதியாக குறைஞ்சிருது. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனாங்கனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளாதாரம், குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும். அப்போது அந்த குழந்தைகள் வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க, நல்ல தேவைகளை சரியாக பூர்த்தி செய்வாங்க, நல்ல வீடை நல்லா கட்டலாம், தரமாக கட்டலாம், நல்ல உணவுகள், நல்ல மருத்துவம், உடம்பு சரியில்லைனா நல்ல மருத்துவத்தை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் அந்த பெண்கள் வெளியே வேலைக்கு போகாதனால குடும்பத்தின் பொருளாதாரம் பாதியாக குறைஞ்சி அந்த குடும்பத்தின் தேவைகளை தரமாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அந்த பெண்களுடைய அந்த வாழ்க்கை முறை காரணமாக இருக்குது. ஆக இந்த பெண்கள் வந்து எவ்வளோ மோசமான செயல்களை செய்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனால் நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம், அவங்க வந்து ரொம்ப அப்பாவிகள் அப்படிங்கிறோம். ஆனால் அவங்க வந்து அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க செய்கிற வேலைகள்னால எவ்வளோ பெரிய விளைவு, மோசமான விளைவு ஏற்படுது. அப்புறமா வீட்டிலே இருக்கிற பெண்கள் இருக்காங்களா, வெளியே வேலைக்கு போகாத பெண்கள், இதனால் குடும்பத்தில் அமைதியே இல்லாமல் போகுது. எப்படின்னா, வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு தான் கொஞ்சம் திறமையாக அதிகரிக்கும், 4 விஷயங்களை வந்து நான் வெளி உலக விவரம் தெரியும். அப்போது அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் திறமை இருக்கும். அப்புறம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க. வெளியில் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்காரரே தேடுறாங்க, வீட்டில் உள்ள ஆண்களையே உதவிக்கு அழைக்கிறாங்க. ஒரு 2 வீலர் ஓட்ட தெரியாது, அப்புறம் சுயமாக ஒரு பேங்க்கு அல்லது வந்து எங்கேயும் வெளியே போய் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வர்றது தெரியாது. இதனால் வந்து அப்புறம் என்ன, வெளி உலக விவரம் தெரியாதனால ஆண்களோட சரிக்கு சமமாக வந்து ஒரு சகஜமாக உரையாடுகிற அந்த திறன் இருக்காது. ஏன்னா ஆண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்கள் இப்போ வெளியெல்லாம் போய் வெளி உலகெல்லாம் சுற்றி அறிஞ்சிட்டு கொஞ்சம் விவரமாக இருக்கிறனால, வெளி உலக விவரத்தோடு இருக்கிறனால, அப்படிப்பட்ட வெளி உலக விவரமாக இருக்கிற ஆண்களுடன் பேசணுன்னா பெண்களுக்கு அந்த வெளி உலக விவரம் வேணும். பெண்களுக்கு வெளி உலகை பற்றி எதுவுமே தெரில, ஆண்கள் கொஞ்சம் வெளி உலக விவரத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசினா என்ன ஆகுனாக்கா, பெண்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ பெண்களை வந்து ஆண்களுக்கு பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா ஒரு வியப்பாகவே இருக்காது. ஏன்னா இவ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறவ, இவளுக்கு வெளி உலகம் ஒன்றுமே தெரியாது, இவள்கிட்ட போய் பேசுகிறதுல எந்த சுவாரஸ்யமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை பற்றி, தனது மனைவியை பற்றி ஒரு புரிதலோடு இருப்பான். அந்த மனைவிக்கு என்னென்னாக்கா, நம்ம வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாள். அல்லது வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கும்போது என்னாகனாக்கா, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாமல் சண்டைகள், சச்சரவுகள் அந்த குடும்பத்தில் அதிகரிக்கும். ஆக இந்த பெண்கள் வந்து வீட்டிலே இருக்கிறனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது பாருங்கள். நோய் ஏற்படுது, பொருளாதாரம் குறைஞ்சி போகுது, நல்ல பண்புகள் வர மாட்டேங்குது, சண்டைகள் அதிகரிக்குது, அமைதி இல்லாமல் போகுது,
ஒரு மனித வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு பெண்களுடைய இந்த அடிமைத்தன வாழ்க்கை முறை தான் காரணம். அதனால் இந்த பெண்களை அவங்க உயர்வான செயலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அமைதியாக இருந்து மிக மோசமான செயல்களுக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஒரு மோசமான மனித வாழ்க்கை முறைக்கு பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள். அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள், அல்லது அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள்.